ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எஸ், எல்லாரும் அந்த பொங்கலை வந்து ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க, மாஸ்டா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட் நேரத்தில் என்னடா பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணல. இன்னைக்கு நம்ம போகியோட நைட்ல இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ போய் ஜாமாங்க எல்லாம் வாங்கணும், பொங்கல் ஜாமாங்க வாங்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் இருட்டோட இருட்டா கிளம்பிருக்கோம். நாளைக்கு காலையில வந்து வெள்ளனே பொங்கல் வைக்கணும் அப்படின்றது. சூரிய பொங்கல் வைக்கணும். சூரிய பொங்கல்லாம் இல்லடா, சும்மா இஷ்டத்துக்கு என்னதையா சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி தள்ளி பொங்கல் வச்சுக்கலாம். கொஞ்சம் காலையில வைக்கணும், அவ்வளவுதான். காலையில பொங்கல் வைக்க போறோம். சோ அதுக்காக தான் நாங்க இப்பயே போய் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துடலாம்னு இருக்கோம். பொங்கல் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீவிதா, என்ன குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்த? ஆதிராவை அத்தைகிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். வேற ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்து நமக்கு மாட்டிட்டு வந்தா வந்துருவாள் பின்னாடின்னு தூக்கி மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன். சாரதாஸ் கட்ட பையில கொண்டாந்து வச்சிருக்கேன். சரி போலாமா? ஓகே, நம்ம போயிட்டு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடலாம். நாங்க நைட் வர படத்துக்கு போறோம். ஆமா ஆமா, நாங்க கேப்டன் மில்லர் படத்துக்கு போறோம். கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டேன். வேற என்னமா கேட்டுட்டு இருக்கீங்களா? கம்மி பண்ணிடவா? ஏன் அதனால என்ன? 7 வாங்கிடவா? ஏன் 7 வைக்க கூடாதா? ஓகே. பாதியா பிரிச்சு கொடுங்க ப்ரோ, 20 ரூபாய்க்கு. எவ்வளோ? என்னது? புடிச்சிட்டு போறாங்க. பெட்ரோல் எதுக்குன்னா கார்ல வந்து ஒரு பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு, எங்கேயாவது நடுவில் நின்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனைங்கிறதுனால இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் குடும்பமா இறங்கி தள்ளு 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 தான். அன்னைக்கு போடணும்னு நினைச்சா சுத்தமா மறந்துட்டேன். அதனாலதான் இப்போ பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் 1 லிட்டரு. சும்மா இங்க பக்கத்துல தானே போறோம், ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கலாம். ஏன்னா போறப்ப எப்படியும் டைம் ஆயிடும், அதனால சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, விட்டு எல்லாமே வாங்கியாச்சு கைஸ், எல்லாமே நம்ம பொங்கல் ஜாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு. பாருங்க, கையில பூவு அப்புறம் பழம்லாம் இருக்கு. பாப்பாவோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியே பேம்பர்ஸ் தான். ஸோ பேம்பர்ஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அடுத்து கேப்டன் மில்லருக்கு கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு, நைட் ஷோ நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஜீவிதா, ஓகே, நாங்கள் வந்து கேப்டன் மில்லருக்கு ரெடி ஆயிட்டோம். அது யார் அது போட்டு உருட்டுன்னு உருட்டுறது? நீதானா? எங்க அம்மாக்காக தான் மெயினா கேப்டன் மில்லர். ஏன்னா சிவராஜ்குமாரோட பெரிய ஃபேன் எங்க அம்மா, அதனால இப்போ போறாங்க. உங்களுக்குலாம் ஜெயிலர்ல தான் சிவராஜ்குமாரை தெரியும். எங்க அம்மாவுக்கு வந்து என்ன படம்? ஆனந்த்லேருந்து தெரியும். போடு அகாலி. 125 படத்துல 100 ஓகே கைஸ், ஃபைனலாக என்னோட கோலம் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. போய் நம்ம வந்து குளிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் சாமிக்கிட்ட எல்லாம் நிறையா வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவே எழுப்பி விட்டு குளிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் நிறைய அப்படியே வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளே கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கு இந்த பப்பி. நீங்களே பாருங்கள், ஆஞ்சநேயர் வால் போட்டிருக்க மாதிரி இங்கேருந்து நான் படியில் வச்சுருந்த கோல மாவை எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ணி வச்சிருக்கு. ஆதிராவோட வளர்ப்பை பாருங்க. இதை பாரு, இதுக்கு காரணம் நீதானே. என்ன பண்ணி வச்சிருக்க? காலெல்லாம் பாரு ப்ளூ கலர்ல. டேடா பப்பி,
வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. பருப்பு பானைக்கு வந்து நாங்கள் எல்லாம் கட்டிட்டோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அடுப்பில் வச்சு பொங்கல் வச்சிட வேண்டியதுதான். அர்ஜுனும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் அத்தையும் வந்து இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கொடுத்தேன் அந்த இந்த சைடு. எங்கள் அம்மா சூத்திரத்தை சொல்ல சொல்ல ஜீவிதா வந்து கிண்டுவா. ஏன் ஜீவிதா? ஜீவிதா சாரி சூப்பராக இருக்கு ஜீவிதா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நாங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால சின்ன பானை. எப்படி இதே தானடா வச்சோம், இதில் தான் வச்சோம். ஓகே சூப்பர். அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம். சுத்தமான பால். சும்மா ஓகே. இப்போ பால் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி போடலாம். பொங்கல் ஒரு கொதி வந்து பொங்கல். ஜீவிதா சொல்லுங்க விட்டு. செம்மையா பொங்கல் வச்சிட்டீங்க. பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இப்பதான் வச்சுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு சேலை. இங்க வர ஆமாண்டா. என்னது மாப்பிள்ளை இவர் தான். ஆனா இவர் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னது அப்படின்னு சரி ரொம்ப நாளா சரி ஓகே. ஆனா எனக்கு மேட்சிங் க்ளவுஸ் இல்லாதனால ரொம்ப எப்படா கட்டுறதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப இங்க வா இப்ப இத சொல்லணுமா நீ? இங்க வா, இது ஏன் சேலைன்னு சொல்லணுமா? இங்க பாரு. சரி. ஸோ வந்து வீட்டில் தானே அதே மாதிரி இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிச்சயதார்த்த ப்ளவுஸே போட்டேன். எப்படி விட்டோம்? நல்லா இருக்கலாம். சூப்பராக இருக்கு ஜீவிதா. உனக்கு என்ன ஜீவிதா, நீ வந்து தேவதை. ஓடி போய் சட்டையெல்லாம் போட்டு விட்டோம் அர்ஜுன. கைஸ் நான் இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வந்தேன். வேற என்ன ஜீவிதா? வேற என்ன? நம்ம எதுக்கு இவ்வளவு மஞ்சள் வாங்கினோம்னே தெரியல ஜீவிதா. அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? ஒன்னே ஒண்ணு கொடுங்கன்னோம். கொடுத்தா கட்டோட தான் கொடுப்பேன், ஒன்னெல்லாம் தரமாட்டேன்ட்டாரு. எங்க ஒண்ணு பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் கொடுங்கன்றாங்க. இங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல வாங்கிட்டாங்க. நம்ம போய் யாருக்குன்னு கொடுக்கறது? அதோட காஞ்சிபுரம்ல இருக்க எல்லாருமே மஞ்சள் கிழங்கு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நிறைய கும்பல். அப்பயே சொல்றேன் அண்ணன் போதும் போதும். இல்லம்மா கட்டோட வச்சுக்க தங்கச்சி வச்சுக்க. வண்டியில விட்டு கார்ல விட்டு சைக்கிள்ல விட்டு நீ எல்லாத்துலயும் கட்டிக்கோன்னு கொடுத்துட்டாரு. ஆமா நானும் ஆயுத பூஜை இடம் கொண்டாடுறேன். இப்ப போய் எங்க ஃப்ரீயா இருக்கோ எல்லாத்துலயும் ஒரு முடிச்ச போட்டு கட்டி விட்டுற வேண்டியதுதான். பொங்குச்சா இல்லையா? ஏய் அதுக்குள்ளயும் பொங்காதோ? ஓடி போய் நீ சட்டையை போட்டு வாடா. சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க. போய் ஆதிரா கவுன் போட்டு ஒரு ட்ரெஸ் மாத்திர ஓடுறிய ஜீவிதா. அதுக்குள்ள பருப்பு போட்டாதான் பொங்கும். அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். போடு. ஆதிரா நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல, சும்மா தான் நின்றுட்டோம். உன் புள்ள கூட போராடுறதே எனக்கு வேலையா போச்சு. வா அது ஏய்டாப்பா. ஏய் சூப்பரா இருக்குமா? புது காஸ்டியூம். ஏய் சூப்பரா இருக்குப்பா. வா சொல்லு. வாவ். அது நீ சொல்லு. செமையா இருக்கு பிங்கி. ஏய் அவாட்ட கட்டு. வா அவாட்ட கட்டு. கூப்பிடா வா. இந்த சைடு தான். இது என்ன சைடு தான் சொல்றது? இது வந்து நார்த் சைடு. நல்லதாம்பா. நல்லதா? போட்டுருவோமா தர்சி? போடு. சூப்பர்ல. செம்ம. என்னம்மா 2 பேரும் ஆரஞ்சு? வா ஐயோ அறுக்காத. ஏப்பா பால் காய்ச்சிட்டு இருக்க, அதுல போய் பருப்பை கொட்டுற. இங்கிட்ட
தேவையில்ல தேவையில்ல தேவையில்ல. இங்க இந்த காட்டுங்க 2 பேரும் காட்டுங்க. என் ஒய்ஃப்க்கு தான் நல்லா இருக்கு. அதே மாதிரி நானும் அதுவும் ஒரே ட்ரெஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து ஆதிராக்கு சுத்தமாக பிடிக்கல. இது அவுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா. ஒத்த காலில் நிற்கிறா. இப்போ அதெல்லாம் அவுக்க முடியாது. இப்போ தானடி அழுதா உடனே நடிக்கிறா. ஜீவிதா பசி தாங்க முடியல. காப்பி குடிக்கணும். காப்பி கேட்டா நம்மலாம் புடுங்கல் இந்த உலகத்துல. வட்டிப்பா அம்மா வட்டிப்பா. என்னது என்னமா சொல்றாங்க அம்மா? என்னம்மா சொல்லு. என்னது அப்படியா? தப்பு தப்பா எதையாவது பண்ணாதம்மா. இதானா அத்தைக்கு தெரியாது. அத்தை தப்பு தப்பா தான் சொல்லும். என்னதுமா இது? என்னமோ எழுதிலாம் வச்சிருக்க. யார் எழுதுனது? கெத்துமா நீ, உண்மையாவே கெத்து. ஏன்பா என்னப்பாச்சு? ஏன்பா? சரி வா அங்க போய் அவாட்ட தோசை வாங்கிக்கோ வா. காலையில கசங்குது. ஏன் ஜீவிதா நீ சொல்லலையா? அது மாதிரிதான் உனக்கு பசி காஃபி இல்ல, அது மாதிரி அந்த பிள்ளைக்கு பசி வந்துருக்கு. ஏய் நான் ஆதிரா சொல்லுடி. அவ்வளவுதான் சரி பிள்ளைக்கு தோசை கொடுப்போமாடி. இந்தாங்க குட்டு காஃபி எடுத்துக்கோ. ஐயோ வேண்டாம். வாங்கடி அம்மாட்ட வாங்கடி. அம்மாடி குடி தண்ணி இல்லாம வேலை பாக்குறது நான் தான். இங்க இருக்கு பாருங்க. நீ போட்ட கோலத்தை பாரு, எல்லாத்தையும் அழைச்சு விட்டாங்க. அதான் தெரியும், அதனால தான் நான் காலையிலேயே போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். இதுங்களெல்லாம் நம்பி போடவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாழை இருக்கான் பாருங்க, ஃபுல்லாத்தையும் அழைச்சிருவாங்க கோலத்தெல்லாம். அது ஏன்ப்பா ஆடை பார்த்து பயந்தீங்க? எங்கப்பா ஆடு எங்கப்பா? பயந்துட்டியாப்பா? ஐயோ சரி. இவன் பேர் என்ன? நாசில தோட்டம். என்ன சாமி? ஆடுதான். போய் விரட்டி விட்டு வா. போய் விரட்டிட்டு வா. ஒன்றும் பண்ணாது. சூ சொல்லிட்டு வா. சூ இங்கேருந்து அங்கே போய் சூ சொல்லு. போ சூ சொல்லு. ஒன்றுமே பண்ணாது. ஒன்றும் இல்லை. போய் விரட்டி விடு. போய் விரட்டி விடு. பக்கத்தில் போய் விரட்டி விடு சாமி. சூ சொல்லு. போ. இங்க வா. இங்க வா. மேல போக கூடாது. வளர்க்குறாங்க மாடு, நாய் எல்லாமே இருக்கு. எல்லாமே எங்க வீட்டுக்குள்ள வந்துடும். வெளியே போய் சாத்திட்டேன். அதே அடங்கி ஒரு இடத்துல உட்காராது. என்னாச்சு? இது இவதான் கொஞ்சம் பாத்துக்கோ.
அத்தை அந்த வரேன் பொறுமையா படிச்சு இதை ஒன்றும் அவசரம் இல்லை. அழகா சாமி கும்பிடுவேன். அது சாமி கும்பிடு சாமி. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. கத்திரிக்கால் சாமி கும்பிடுங்க. ஒன்னா வச்சிருச்சு இதா அப்படியே முழுசாவே. இல்ல அது ஒரே நேரத்துல எல்லாம் போகல. என்னப்பா சொல்லுடா தங்கம். மாலை போட்டு தரையில வச்சுக்கூடாது. தேங்காய் வச்சுக்கோங்க. நான் போ சரியாக மாட்டேன். போதும்பா வாப்பா. வாங்கடி பொங்கல் சொல்லி சாமி கும்பிடுங்க. பச்சி இங்க புள்ள அடிக்குது பாரு. அம்மு இங்க வாங்கடி. உடனே நீ போய் ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்கம்மா. ரெண்டு பேரும் ஆரஞ்சு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இருந்தாலும் என் ஆள் தான் அழகா இருக்கா. சேலை என்னது அவட துண்ணூறு பூசிக்க ஓடியா. துண்ணூறு பூசி அம்மா மூஞ்சி கட்டு. செம்மையா இருக்கேம்மா. இன்னொரு வாய் கொடு. சூப்பரா இருக்குல்ல சக்கரை பொங்கல். பொங்கல் டி தங்கம். அண்ணன் சூப்பரா இருக்கு. வச்சுக்கோ. தின்னு 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 சூப்பரா. முழுங்கு முழுங்கு நல்லா இருக்கு. அது டேஸ்ட் பார்த்துச்சுன்னா வாங்கிடும். எப்படி பிதிக்கி பிதிக்க வைக்கிறோம். ஏன் சாமி நல்லா இல்லையா? பொங்கல் எதுவுமா நம்ம கரும்பு எடுத்து கட்டிச்சாதான் அந்த பொங்கலை சாட்டிஸ்ஃபைடாக முடியுது. இப்போ நான் ஏன் வெளியே தின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா உள்ள கரும்பு கடிச்சு துப்பக்கூடாது எங்கள் அம்மாவோட ஆர்டரு. ஸோ அதனால் வெளியே வந்து தின்னுட்டு இருக்கேன். வாங்க வந்து பார்த்துட்டு எங்கேயோ போறீங்களா? வாங்க. இல்லை ஆளே காணோம். கருக்குன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. கரும்பு கடிக்கிறீங்களா? கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்குலாம் கரும்பு வந்து இப்படி போகிற போக்கில் சாப்பிட்டாலாம் பிடிக்காது. நல்லா அதுக்குன்னு தனியாக உட்காந்து பெரிய கரும்பாக எடுத்து மனசார சாப்பிட்டு அப்பாடா போதும் அப்படின்னு வைக்கிற அளவுக்கு சாப்பிடணும். சின்ன பிள்ளைலாம் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வளர வளர அது மாதிரி மாறி கரும்பு திங்கிற ஆசையே போயிடுச்சு. ஆனால் வந்து ஆசையெல்லாம் இருக்கு. அது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் சாயந்தரம் ஆனிச்சுன்னா எங்கள் நைனா வந்து வெட்டி வெட்டி கொடுப்பாங்க. நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு குப்பையை போட்டு போவோம். இப்போ வெட்டி கொடுக்கறதுக்கு தான் ஆள். இது மாதிரி உரிச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடலாம். இந்த கணுவெல்லாம் நாம கடிச்சிட்டு தின்றுணுமா? இந்த நடுவில் இருக்க கண்டென்ட் மட்டும் அவங்க சாப்பிடுவாங்க. நல்ல கதையா இருக்கே. அந்த ட்ரெஸ் அவுத்தே அவன் என்ன செய்யுது அதுக்கு? இப்போ அந்த ட்ரெஸ் தான் அதோட பெரிய மைனஸ். வா வா. சரியான அழுக. சாமி கும்பிட்டதுலேருந்து அந்த கத்து. இப்போ எங்கே போச்சு அழுகலாம்? ஒரு நல்ல கவுனை போட்டு ஒரு மணி நேரம் இருக்க சொல்லுங்க. இருக்கவே மாட்டான். பேம்பர்ஸு லோயர் டிஷர்ட் இதுதான். இந்த போகிறேன் தூக்கிட்டு போனோம். ஃபைனலி நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. வெயிலே நின்றுட்டு இருந்ததுனால எனக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஹாப்பியாக வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கி ஒரு சுவையான பொங்கல் சாப்பிட்டோம். நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க இந்த பொங்கலை. எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் திருநாள்
சரி ஓகே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோல பார்க்கலாம். Thank you so much. Bye.